மாணவர்களே, இப்ப நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அந்த மாணவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனை அனுபவித்துட்ட பிறகு தங்களுக்குள்ள இருக்கிற தனி திறமையால 10 ஆண்டு இடைவெளியில இந்த சமூகத்துல பெரிய அடையாளத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாணவன் டாக்டராகவும், இன்னொருத்தன் இன்ஜினியராகவும், பல பேர் தொழிலதிபர்களாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கள நேர்ல போய் வாழ்த்துனேன். அவங்கள மாதிரியே உங்களுக்குள்ளேயும் ஒரு மாபெரும் சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியும். எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா உங்களை பத்தி கிடைச்ச ஃபுல் டீடைல்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். மோகன் தமிழ்நாடு அளவுல பரிசு வாங்கின ஒரு கிட்டாரிஸ்ட்னு எனக்கு தெரியும். உட்கார். அதே மாதிரி டிராயிங்ல நிறைய விருது வாங்கியிருக்கான் மணிகண்டன். சிலம்பம் போட்டியில மணி, ராம், கராத்தே கவிதையில சுமன், தேவன்னு இப்படி பலரும் பெரிய பரிசுகளை வாங்கியிருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். உங்க திறமைகளை நேரில் பார்க்கணும். எங்க ஏன் நீங்க மட்டும் சோகமா உட்காந்துருக்கீங்க? உங்களுக்குள்ள திறமை இல்லை, தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி உண்டுப்பா. அது நேரம் வரும்போது சுடருட்டு பிரகாசிக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம எப்படி நம்மளை பெத்தெடுத்த தாய் தந்தையை மதிக்கிறோமோ அப்படித்தான் நம்ம பிறந்த தாய் நாட்டையும் மதிச்சு வாழ கத்துக்கணும். இன்னைக்கு சகல சௌகரியங்களும் கிடைச்சு சுகமா வாழ்றோம்னா அதுக்கு முந்தைய சமூகம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாடு விடுதலை பெறதுக்காக எத்தனையோ தியாகிகள் தங்கள் குடும்பத்தை மறந்து, வாழ்க்கையை துறந்து, தடியடிப்பட்டு, குண்டடிப்பட்டு தங்களோட பல இன்னுயிர்களை தியாகம் செஞ்சு நமக்கு இந்த விடுதலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்கின சுதந்திரத்தை நாம முறையா பேணி காத்து வாழ்றோமா? சந்தேகம்தான். நாம நம்ம சமூகத்தை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் சமூக சீர்கேடுகளும், பாலியல் வன்முறைகளும், மனித வன்கொடுமைகளும், கொலைன்னு இன்னும் எத்தனையோ அவலங்கள் நடக்கிறத பத்திரிகை மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்களே, நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொருவரும் வரலாறு படியுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வரலாறு படைக்க முடியும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நமது ஞானத்துறவி விவேகானந்தர் 100 இளைஞர்களை கொடுங்கள், நமது இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். மாணவர்களே, மாற்றம் வேண்டும். அது உங்களுக்குள் வர வேண்டும். மாணவர்களே, நமது சுதந்திர போராட்ட வரலாற்றை புத்தகத்தின் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அது உங்க மனசுல நின்று உங்களுக்குள்ள ஒரு சுதந்திர உணர்வை வளர்க்கும்னு நான் உறுதியா நம்புறேன். 1942 வருஷம் நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி மகாவீர், பாஷ்யம்னு 2 தியாகிகள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? Attention! Move to the left of left. To the right of right. Attention! தோழர்களே, இன்று நாம் ஒரு சபதம் ஏற்போம். அடிமை விலங்குடன் இருக்கும் அன்னை பாரத தேவியின் திருவடி ஆணை. அடிமை விலங்குடன் இருக்கும் அன்னை பாரத தேவியின் திருவடி ஆணை. அண்டை நாட்டில் தலை குனிந்து நிற்கும் நம் வெட்கத்தின் மேல் ஆணை. மதுரை மன்னன் பாண்டி நெடுஞ்செழியன் காத்த நீதியின் மேல் ஆணை. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீரமரணம் தந்த அந்த தூக்கு கயிற்றின் மேல் ஆணை. ஆயிரம் தேச பக்தர்கள் இந்த வீரமண்ணில் சிந்திய செங்குருதியின் மேலான
ஆணை. வெறிகொண்ட வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டும் வரை போய மாட்டோம். கட்டுண்டோம், காத்திருப்போம், காலம் மாறும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.